நான் தவறு செய்து கொண்டிருக்கிற தருவாயிலே யாரோ ஒரு பெண்ணானவள் அழுது புலம்பிக் கொண்டு வருகிறாள். அன்னவளை யார் என்று பார்த்து இந்த கானகத்தை விட்டு விரட்டு விட்டு வர சொல்ல வேண்டும். அம்மா வானர மிருகங்களே, தாயே பெரியக்கா, யாரோ ஒரு பெண்ணானவள் அழுது புலம்பிக் கொண்டு வருகிறாள். சரி, அன்னவளை யார் என்று பார்த்து இந்த கானகத்தை விட்டு விரட்டு விட்டு வாருங்கள். அம்மா அம்மா பெரியக்கா, அங்கே சென்று பார்த்தோம். சரி, அக்கினி சுலோகமாக வீசிக்கொண்டு இருக்கின்றது. பக்கம் நெருங்க முடியவில்லை தாயே. அப்படி என்றால் இதோ சத்தியேழு கன்னிமார்கள் வரவழைத்து அந்த பெண்ணை யார் என்று பார்த்து வர சொல்ல வேண்டும். ஆகட்டும் தாயே கன்னிமார்களே, தாயே பெரியக்கா, அந்த பெண்ணை யார் என்று பார்த்து வாருங்கள். அம்மா பெரியக்கா, சென்று பார்த்தோம். சரி, அக்கினி சுலோகமாக வீசிக்கொண்டு இருக்கின்றது. பக்கம் நெருங்க முடியவில்லை தாயே. அப்படி என்றால் இதோ என்னுடைய அண்ணராகிய மந்திர படைத்த மகாமுனியை வரவழைத்து அண்ணவளை யார் என்று பார்த்து வர சொல்ல வேண்டும். அண்ணா மகாமுனியை எங்கிருந்தாலும் ஓடி வர வேண்டும். அண்ணா ஓடி வர வேண்டும். அண்ணா மகாமுனி, அட எப்பதான் வருவ? உள்ள குட்டி போ, உள்ள தள்ளு, உள்ள தள்ளு, உள்ள தள்ளு, அட உள்ள தள்ளியோ. பிடி 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 பிடி, ஆடே பிடி, ஆடே பிடி, படலாம் விடு. முள்ள முள்ள முள்ள. ஓ நமச்சிவாய நமக, ஓ நமச்சிவாய நமக. மலைய மலைய விட்டுமே நாத்தா அடி வர மகமுனிடா. மலைய மலைய விட்டுமே பாடி மகமுனியே. மலைய மலைய விட்டுமே நாத்தா அடி வர மகமுனிடா. மலைய மலைய விட்டுமே அங்க ஆடி வர மகமுனியே. வீரமலை காட்டு விட்டு வர நட மகமுனி. வீரமலை காட்டு விட்டு ஓடி வர மகமுனி. வீரமலை காட்டு விட்டு வர நட மகமுனி. வீரமணி காட்டு விட்டு ஓடி வர மகமுனி. மலைய மலைய விட்டுமே நாத்தா அடி வர மகமுனிடா. மலைய ஏய் 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 டே 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 ஏய் மலைய ஏய் 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 ஆ எல்லக்கிட்ட எல்லையட எல்ல கவி கொண்டவராய். எல்லக்கிட்ட எல்லையட எல்ல கவி கொண்டவராய். மலைய மலைய விட்டுமே அந்த அடி வர மகமுனிடா. மலைய மலைய விட்டுமே ஆடு ஆட்டம் பத்தாது. ஆ ஏய் ஆ ஏய் ஆ ஏய் ஆ ஏய் 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 ஆ ஆ ஏய் ஏய் ஆ ஏய் ஏய் ஆ ஏய் அட வந்து வந்து நிக்க மாட்டேன், வாக்கு சொல்ல தப்ப மாட்டோம். நிக்க மாட்டோம், வார்த்தை சொல்ல நிக்க மாட்டோம். வந்து வந்து நிக்க மாட்டேன், வரக்கொண்டு காட்ட போக மாட்டோம். வார்த்தை சொல்ல கட்ட மாட்டோம். மலைய மலைய விட்டுமே அந்த அடி வர மகமுனிடா. மலைய மலைய விட்டுமே ஏய் 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 ஆ ஆ ஆ ஆ பசுமதி ஆ ஏய் முன்னொரு குட்டியில முத குட்டி கவியனம். ஒரு குட்டியில முதல் குட்டி கவலடோ. முன்னொரு குட்டியில முத குட்டி கவலனம். இன்னொரு குட்டியில முதல் குட்டி கவலடோ. நானொரு குட்டியில நட குட்டி கவலனம். நானூறு குட்டியில நல்ல குட்டி கவலடா. மலைய மலைய விட்டுமே அந்த அடி வர மகமுனிடா. மலைய மலைய விட்டுமே ஆடு ஏய் 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 ஆ ஆ ஆ ஏய் 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 ஆ ஆ ஆ பத்தாது. ஆ ஏய் 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 ஹலோ ஹலோ
காரணம் தெரிவிக்க வேண்டும் அம்மா. யார் அவர் பெண்ணானவள் அழுது புலம்பிக் கொண்டு வருகிறாள். சரி, அண்ணவளை யார் என்று பார்த்து இந்த கானகத்தை விட்டு விரட்டு விட்டு வாருங்கள். இதோ பார்த்து விட்டு வருகிறேன் தாயே. போய் வாருங்கள். சென்று வருகிறேன். அண்டா அருகில் இருக்க முடியவில்லை. அக்கை சுழலாக வீசுகின்றது. என்னால் முடியவில்லை தாயே. தவமே குறைந்தாலும் பரவாயில்லை, தாங்களே இறங்கி வர வேண்டும் அம்மா. அப்படியாகட்டும் அண்ணா. என்னுடைய தவமே கலந்தாலும் பரவாயில்லை. அண்ணவளை யார் என்று நானே பார்த்து வருகிறேன். மீண்டும் தாங்கள் என்னுடைய கம்பத்திற்கடியில் வந்து காவலாக நிற்க வேண்டும். ஆகட்டும் தாயே. ஓ நமச்சிவாய நமக. ஓ நமச்சிவாய. யார் நீ? இந்த நாட்டை சேர்ந்தவள். இதற்காக இந்த இவனை கட்டிலே அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டு வருகிறாய். சீக்கிரமாக சொல்ல வேண்டும். தாய், தாங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவள்? இந்த வீரமலை கானகத்தில் அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பி வர காரணம் என கேட்கிறீர்கள். எனது நாடு ஆனாடி கோநாடு அழகு பொன்னிவள நாடு நெல்லிவள நாடு நீ சொல்ந்த கோடாடு. சரி. தாயார் தாமரவன் ஆட்சிக்கும் தகப்பனார் குன்னோனையானுக்கு மகளாக பிறந்த தங்கை என்னுடைய பெயர். எனது அண்ணன்மார்கள் அனைவருமே மேனாட்டி காலுவடையில் படித்து வந்து போரடி முடிந்து விட்டார்கள். அதற்காகத்தான் இந்த வீரமலை கானகத்தில் அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பி வெந்திரம்மா. எந்த இடத்தில் மறுதிக்கிறார்கள் தாயே? தங்களான் பார்த்து வர வேண்டும் அம்மா. உன்னுடைய அண்ணன்மார்களும் மேனாட்டு படைகளும் வெள்ளர் பிஞ்சுகளும் போல் வெற்றிய காரணத்தினால் வீரமலைக்கும் மையமலைக்கும் எங்கு பார்த்தாலும் இரத்த வெள்ளமாக பிண குவியல்களாக காணப்படுகின்றது. இருந்தாலும் உன்னுடைய சத்தத்தை கற்று என்னுடைய தவத்தை கழித்து விட்டு வந்திருக்கின்றேன். பெண்ணுக்கு பெண் துணையாக வந்திருக்கின்றேன். ஆகையினால் அவருடைய அங்க அடையாளங்களை எடுத்து சொன்னால் எங்கிருந்தாலும் சரி அன்னவர்களை நான் உயிரிழப்பு தருகின்றேன் அம்மா. என்னமா சொல்றீர்கள்? வீரமலைக்கு மையமலைக்கு ஒரே பெண்ணுக்குவியலாக ரத்த விழாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. உடனே அண்ணன்மார்கள் யார் என்று அடையாளம் காண்பேன். அண்ணன்மாருடைய அடையாளங்களை தனித்தனியாக சொன்னால் பார்த்து வருகிறேன் சொல்கிறீர்கள். சொல்கிறேன் அம்மா, சொல்கிறேன் தாயே. அம்மா என்ன சொல்ல போறேனடி தாயே, என்ன சொல்ல போறேனடி தாயே, எத்தனை விழி படிக்கிறாண்டா, விழி படிக்கி நான் தான் அவர்கள் எந்த இடத்தில் மடிந்திருந்தாலும் அஞ்சுகுத்து செல்லடி இடையில் இருந்திருப்பார். மீசி முறுக்கழகன் மின்கோவக்காரன் எந்த இடத்தில் மனிதர்க்கிறார்களோ அவர்கள் செத்த இடம் தானிலே தாயே, செத்த இடம் தானிலே தாயே, செவ்வரளி பூத்திருங்க அம்மா, செவ்வரளி பூத்திருக்கும் தாயே, மாண்ட இடம் தானிலே அம்மா, பட்ட இடந்தடியிலே அம்மா, பட்ட மரப்பால் வாடியம்மா, செத்த இடத்திலே செவ்வரளி பூத்திருக்கும், ஆண்ட இடத்திலே மல்லிகை பூத்திருக்கும். சரி. அண்ணன்மார்கள் பட்டு படுகளும் சேர்ந்த இடத்திலே பட்ட மரங்கள் எல்லாம் தலை தோங்கி நிற்கும். அப்படியா? அது மட்டுமல்லாமல் எனது அண்ணன்மார்கள் எந்த இடத்தில் மாண்டிருந்தாலும் அம்மா மாண்டாளு எங்க சின்ன மாட்டாளு எங்கள் சின்ன மண்ணி விட மாட்டாராயே, மண்ணில் விட மாட்டார் தாயே, மண்ணிக்கிட்ட பவனி போர் அம்மா, அம்மா மண்ணியிட மாமனை போர் தாயே, மன்மதனை போல் இருப்பார் அம்மா, அம்மா மன்மதனை
நோக்கி அம்மா மேற்கு முகமாக நோக்கி வீட்டிருப்பார்கள் அண்ணன்மார்கள் அம்மா வீட்டிருப்பார்கள் தாயே தாயே மா. மாண்டாடி அண்ணன்மார்கள் இந்த மண்ணிலே சாய மாட்டார்கள் ஆ. மண்டியிட்ட பாவனையான் மன்மதனை போல மேற்கு முகமாக நோக்கித்தான் வைத்திருப்பார்கள் அவர்தான் எனது அண்ணன்மார்கள் எந்த அப்படியா? இடத்தில் மறைந்திருக்கிறார்கள் தாயே ஆகட்டும் அம்மா. அம்மா அம்மா தாயே எனது அண்ணன்மார்களை கண்டுவிட்டோம் இப்படியாவது எனது அண்ணன்மார்களை உயிரோடி காண வேண்டும் உன்னுடைய அண்ணன்மார்களை என்னால் உயிரிழப்பு தர முடியாது. ஏனம்மா மோனி முக்கால் நாளைக்கு இருக்கும் பொழுது என்னுடைய தவத்தை நீ கலைத்து விட்டாய். ஆகைனா இருந்தாலும் உயிரிழப்பு தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன். ஆமா இந்த ஆதி பதியக்காண்டியவன் என்றைக்குமே கொடுத்த வாக்கு மாறாதவள். ஆகையினால் உன்னுடைய அண்ணன்மார்கள் மாண்டு மடித்திருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு முன்பதாக இருவரும் சேர்ந்து பச்சை பந்தல் அமைக்க வேண்டும், மாவழி தோரணம் கட்ட வேண்டும், பசுமாட்டு கோமியத்தை கொண்டு வந்து இருவரும் அங்கே ஓமம் செய்தால் ஓம புகையாகப்பட்டது தெய்வலோகம் சென்று அப்படியா அங்கே தேவர்கள் அனைவரும் நம்மால் அனுப்பப்பட்ட ஆதி பெரியக்காண்டி எதற்காகவோ ஓமம் வளர்த்துகிறார்கள் என்று அனைவரும் பூலோகம் வருவார்கள். அப்பொழுது தேவர்களிடத்திலே தெரிவித்தால் உன்னுடைய அண்ணன்மார்களுக்கு நிச்சயமாக அப்படியாக இருந்தால் இருவரும் சேர்ந்து ஓமம் வளர்ப்போம் தாயே. அப்படி ஆகட்டும். ஓமம் வளர்த்திடவே ஓமம் வளர்த்திடவே ஓம சாந்தி ஒன்றாகி வீட்டிடவே ஓமா வளர்த்திடவே ஓமா சதி கொண்டானது செய்திடவே என்னோடாக புக எழும்ப அந்த இலகத்து தேவரெல்லாம் கண்டு மகிழ உலகத்து தேவரெல்லாம் கண்டு மகிழ சோமன் அறியாமல் அந்த இலகத்து தேவரெல்லாம் உலகம் வர தேவாதி தேவர்கள் அனைவரும் பூலோகம் வந்து விட்டார்கள். தேவர்களே ஆதி பெரிய காண்டியம்மன் கோடான கோடி வணக்கங்கள். நீ மங்களமாக வாழ்ந்திருப்பாய். ஆகட்டும். தங்கள் எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? எதற்காக? நெல்லிபுட நாட்டு கோட்டை ஆளக்கூடிய பொன்னர் சங்கர் அத்தமலையத்தான் வீரபாகு சாம்புகர் சரி மேநாட்டு படைகள் மீது படையெடுத்து பட்டுப்படைகள் சேர்ந்து விட்ட காரணத்தினால் சரி தங்காயானவள் கையில் கரகத்தி ஏந்தி கொண்டு அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டு வந்தாள். அந்த வெண்முடி கைலாசத்தில் இருக்கக்கூடிய நான் சத்தத்தை கேட்டு கீழே இறங்கி வந்து என்னம்மா என்று கேட்டேன். சரி அண்ணன்மார்கள் உயிரிழப்பு தர வேண்டும் இல்லை என்றால் தங்களுடைய காலடியிலே மாண்டு மடிந்து விடுவேன் என்று சொன்னார். சரி அதனால் ஓமம் உழைத்து தங்களை வரவழைத்திருக்கின்றேன். தாங்கள் தான் அண்ணவர்களை உயிரிழப்பு தர வேண்டும். பெரியக்கா செத்தவர்கள் பிழைத்தால் சீமை கொள்ளாது, சரி மாண்டவர்கள் பிழைத்தால் மானிடம் கொள்ளாது. அப்படி என்றால் நான் கொடுத்த வாக்கு என்னாவது? உன்னுடைய வாக்குப்படி 3.25 நாளைக்கு உயிரிழப்பு தருகின்றேன். எப்படி 3.25 நாளைக்கு உயிரிழப்பு தருவீர்கள்? தங்களுடைய கரகத்து தேர்தல் தெளித்து சரி திருவிரும்பால் காயத்தை தட்டி எழுப்பினால் அண்ணா என்றால் முன்னாடி எழுந்து வருவார்கள். அப்படியே செய்கின்றோம். என்ன சொல்கிறீர்கள்? அண்ணமாருடைய பட்டு காயங்களை பெறுவதற்காக செப்பூசி புட்ஜன் தருகிறேன். காயத்தை தைத்து கரக தீர்த்தத்தை தெளித்து அண்ணா என் நிலைப்பினால் எழுந்துவான் சொல்லுகிறீர்கள். தாங்கள் அனைவருமே மறைவாக இருக்க வேண்டும். எதற்காக? இல்லை என்றால் தாங்கள் தான் மேனாட்டு காலிபடியில் தாங்களையும் கொண்டு விடுவார்கள். அப்படியாக நான் மட்டும் தனிமையாக இருந்து எழுப்புகிறேன். அப்படியாகட்டும் தங்கமே. பட்டினை விட்டினேவர் பரமனை மறைந்த போது கட்டண காண செங்கர் காயத்தை பொருதி நின்றாய், கரக தீர்த்தத்தை தெளித்து நின்றாய், நல்ல தங்கையும் மறைந்து எப்படி வந்தையம்மா போய் வெள்ளாமல் எப்படி வந்தையம்மா எப்படி வந்தையம்மா போய் வெள்ளாமல் எப்படி வந்தையம்மா எப்படி வந்தையம்மா போய் வெள்ளாமல் எப்படி வந்தையம்மா கல்லு முள்ளு தன கனக தண்ணிலே கல்லு முள்ளு சரி கனக தண்ணிலே தண்ணிலே தங்கமே எப்படி வந்தையம்மா தங்கமே கல்லு முள்ளும் கானக தண்ணில தன்னும் தனிமையாக எப்படி வந்தையம்மா? அண்ணா நான் எத்தனை எடுத்தெடுத்து போதும் தாங்கள் சொல் கேளாமல் அனைவருமே படியெடுத்து வந்து இந்த வீரபலி காண்டகத்தில் பட்டுப்படைகளும் சேர்ந்து விட்டீர்கள். மதனைமார்களை உடைத்தேன் அவரோ தாங்கள் செய்த கொடுமைகளை சொல்லிவிட்டு வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படியா? வர முடியாது என்று சொன்ன காரணத்திற்காக இருளி மறக்கு மாளிகையில் தீயின் தெல்லுமாவை தரித்துவிட்டு அவள் அங்கத்தை பொறுக்கி கங்கையில் கரைத்துவிட்டு தாங்கள் செய்ய வேண்டிய ஏமச்சடைகளை இந்த பாவு செய்து முடித்துவிட்டு பெண்ணுக்கு பெண் துணையாக மாரியம்மனை கரகமாக செய்து இந்த வீரமலை கானகத்தில் அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பு வந்தேன். அப்படி புலம்பி வரும் சமயத்தில் வீரமலை உச்சியில் ஆதி பெரியக்கால் தொண்ணத்தோட நாட்டி தவம் புரிந்து கொண்டிருந்தது. நான் அழுது வர சத்தமான செவில் கேட்டு பெரியக்கால் தவத்தை விட்டு கிளறி வந்து தாங்கள் யார் என்று கேட்டது நமது வரலாற்றை எடுத்துரைத்தேன். அதற்கு பிறகு தாயை பெரியக்கால் நானும் இந்த நெல்லுமாட்டுக்கோட்டில் பத்தினி பெண்ணாக இருப்பது நாட்டு மக்கள் அனைவருமே உணர வேண்டால் எனது அண்ணன்மார்களை 3.25 நாளையாவது உயிரோடி காண வேண்டும், இல்லை என்றால் உன் பாதத்தில் உயிரை மாய்ப்பேன் என்று சொன்னேன். பெரியக்கால் சொன்னது உனது அண்ணன்மார்களை உயிரிழப்ப வேண்டும் என்றால் என்னால் முடியாது, ஓமம் வளர்க்க வேண்டும்.
அந்த 33 தேவர்களும் 46 ரிஷிமார்கள் வந்தால் தான் முடியும், இல்லை என்றால் முடியாது என்று சொல்லிவிட்டது. நானும் பெரிய காலம் ஓமம் வளர்த்தோம், தேவர்கள் வந்தார்கள், தேவர்கள் உதவியால் நீங்கள் அனைவருமே உயிர் பெற்றிருக்கிறீர்கள். தேவர்களே, ஆதி பெரியக்கா பொன்னசங்கர் அத்தவளை அனைவருமே கோடான கோடி சரணம் செய்கின்றோம் தாயே. கவனறியாத காரால வம்சத்தில் பிறந்த பொறுமபுரத்த பொன்னாண்டவா சின்னாண்டவா, இந்த பூவுலகம் இருக்கும் வரை உங்களுடைய பேரும் புகழ் நிலைத்திருக்க வாழ்க பல்லாண்டு. ஆகட்டும் தாயே. மேலாட்டு காலிமடைகளை வெட்டி கருவறுத்த காரணத்தினால் அனைவருமே பட்டு படுகளும் சேர்ந்திருந்தோம். சத்தவர்களை உயிரிழப்பி தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் அனைவருமே தெய்வலோகம் வர வேண்டும். நீங்களும் மேலாட்டு படைகளை வெள்ளரி பிஞ்சுகளை போல் வெட்டிய காரணத்தினால் தெய்வலோகம் அழைத்து சென்றால் அங்கு இருக்கக்கூடிய தேவர்களை நீங்கள் வெட்ட துணிந்து விடுவீர்கள். ஆகையினால் கொலை பாதகம் செய்த காரணத்தினால் உங்களுக்கு தெய்வலோகத்திலே இடம் கிடையாது. அப்படி என்றால் எங்க இருப்பது எப்படி இருப்பது என்று தாங்கள் தான் விவரமாக சொல்ல வேண்டும் தாயே. உன்னையா நீ பஞ்சமா பாதகி அவர்களாவது மேலாட்டு படைகளை வெட்டினார்கள். ஆனால் நீயோ மதனிமார்கள் என்று பாராமல் அரக்கமா மாளிகையில் வைத்து தீயின் தணலமாக மூட்டி வைத்து அவருடைய அங்கத்தை எடுத்து கங்கையிலே கரைத்து அதை கரகமாக பாலித்து இந்த ஐவன காட்டிலே உயிர்ப்பலி சுமந்து கொண்டு அண்ணா அண்ணா என்று அழுது புலம்பிக் கொண்டது அந்த பாவினி. உனக்கும் தெய்வலோகத்தில் கிடையாது. ஆனால் நீங்களும் வாழாமல் என்னையும் கெடுத்து விட்டீர்கள். 3.25 ஆளுகை இருக்கும் பொழுது என்னுடைய தவத்தை நீங்கள் கெடுத்த காரணத்தினால் தெய்வலோகத்தில் எனக்கும் இடம் கிடையாது. ஆகையினால் நாம் அனைவருமே வீரமாக போர் புரிந்த இந்த இடத்திற்கு வீரப்பூர் என்ற பெயர் நாமத்தை இட்டு வருடம் ஒருமுறை செவன்றாற்று என்று கொடியேற்ற விழா நடந்து 8ஆம் நாள் சதய நட்சத்திரத்திலே உங்கள் அனைவர்களுக்கும் திருவிழா நடைபெறும். அப்பொழுது உங்களை நோக்கி வருகின்ற தமிழக மக்கள் அந்த வீரப்பூர் மண்ணை தொட்டு என்ன வரங்களை கேட்கின்றார்களோ, புத்திர பாக்கியம் இல்லை என்றால் புத்திர பாக்கியம், கல்வி செல்வம் இல்லை என்றால் கல்வி செல்வம், தொழில் வளம் இல்லை என்றால் தொழில் வளத்தை கொடுக்க வேண்டும். அந்த செங்குளத்து ஏரியில் அமர்ந்திருக்கக்கூடிய மந்திரம் படைத்த மகாமுனியை தொட்டு கும்பிட்டாலே அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏவல் பிள்ளை சூனியம் என்று சொல்லப்பட்ட நோய் நொடிகள் அத்தனையும் நீங்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் முன்பூஜை உங்களுக்கும், அதன் பிறகு எனக்கும், அதன் பிறகு என்னுடைய அண்ணனாகிய மந்திரம் படைத்த மகாமுனிக்கும், அதன் பிறகு சத்தியேழு கன்னிமார்களுக்கும் பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜைகளை ஏற்று வருகின்ற மக்களுக்கெல்லாம் அந்த வீரப்பூர் மண்ணை அள்ளி கொடுத்தாலும் கூட அது கருமருந்தாக மாறி நீங்கள் கொடுக்கக்கூடிய வரங்கள் பழிப்பதற்காக சுருளி 33 தேவர்களும் மும்மூர்த்திகளும் நானும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்போம். நீங்கள் வரங்களை கொடுத்து கொடுக்கக்கூடியவர்கள் பொன்னர் சங்கர் என்ற பெயர் நாமத்தோடு இந்த வீரப்பூர் மண்ணிலே நீங்கள் கலியுக தெய்வங்களாக இருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் என்ன வரங்களை கேட்கின்றார்களோ அந்த வரங்களை நீங்கள் அறிய வேண்டுமானால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாகனத்தை நான் ஏற்பாடு செய்கின்றேன். வாகனத்திலே ஏறி சென்று வரங்களை அறிந்து வரங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். பொன்னாண்டவா ஆகட்டும் தாயே, அப்படி ஆகட்டும். தேர் நடக்க பெரிய காண்டி தெய்வ படைகள் சூழவே, தேர் நடக்க பெரிய காண்டி தெய்வ படைகள் சூழவே, போர் கடந்த பொன்னர் சங்கர் பொய்க்குதிரமல் ஏறினார், போர் புரிந்த பொன்னர் சங்கர் பொய்க்குதிரமல் ஏறவே, அத்தமில்ல மைத்துனாறு யானை வாகனம் ஏறவே, அத்தமில்லை மைத்துனாறு யானை வாகனம் ஏறவே, கதிகள் அடிக்க வீரமோகன் காலை வாகனம் ஏறவே, கதிகள் அடிக்க வீரமோகன் காலை வாகனம் ஏறவே, பத்தினியா நல்லா தங்கால் முத்து பல்லாக்கி ஏறவே, பத்தினியா நல்ல தங்கால் முத்து பல்லாக்கி ஏறவே, எத்து செய்யும் புகழ் வணக்க பெரிய காண்டி வருகிறார், எத்து செய்யும் புகழ் வணக்க பெரிய காண்டி வருகிறார், தேர் நடக்க பெரிய காண்டி தெய்வ படைகள் சூழவே, பெரிய காண்டி தெய்வ படைகள் சூழவே, தேவர் படைகள் சூழவே, தேவர் படைகள் சூழவே, தேவர் படைகள் சூழவே. இதுவரையில் எங்களுடைய வீர போர் புரிந்த பொன்னர் சங்கர் என்று சொல்லப்பட்ட பொன்காவியத்தை கண்டுகளித்த உங்கள் அத்தவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக வீரியப்பட்டியை சேர்ந்த நாடக அமைப்பாளர் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சிவா அவருடைய கலைக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு நாடகமாகப்பட்டது நம்முடைய வீரியப்பட்டியில் ஏட்டுக்காரர் பெருமாள் ரெட்டியார் மனைவி தாயாரம்மாள் இறந்ததை முன்னிட்டு அவருடைய குடும்பத்தார்கள் சார்பாக இந்த நல்லதொரு நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மண்ணுலகிலே மனிதகுலம் மாணிக்கமாக வாழ்ந்து விண்ணுலகம் சென்ற அந்த ஆத்மாவாகப்பட்டது மீண்டும் மண்ணுலகம் வந்து தெய்வமாக மாறி அந்த குடும்பத்தார்களுக்கு நல்ல ஆசைகள் வழங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கு விடியுமுறை ஒளி ஒளியமைத்து கொடுத்த குமார் ஆடியோ சலந்தக்கோட்டை கே ஆனபெட்டி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு ஒலிபெருக்க உரிமையாளர் ஆபரேட்டர் நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இதுவரையில் பணிபுரிந்த இசைக்கலைஞர்கள் நடிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வீரியப்பட்டி மண்ணிலே நடித்தாலும் கூட தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு நாங்கள் நடித்ததை சென்றடையக்கூடிய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் ஒலிபெருக்க உரிமையாளர் நாடக மீடியா அன்பண்ணார் பாலண்ணார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி உங்களுக்கு பொற்பாதங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வேண்டும் என்று